அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் மிகப்பெரிய விஷயத்தை நடத்த போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதுங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில விஷயங்கள்ல நீங்க நன்மையான பலன்களையும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதிலும் வியாபாரம் தொழில் ரீதியா மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் கணிசமான லாபத்தை உங்களால அடைய முடியும். மேலும் இந்த காலகட்டம் ஆரோக்கியம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிடலோடு செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் மீது மிகுந்த கவனத்தை செலுத்துங்க. துணை விஷயத்துல கோபங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடற்பயிற்சியை தினந்தோறும் கடைபிடிக்கிறது அவசியம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுங்க. உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையுமே ஏற்றமும் நம்பிக்கையும் உருவாகலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்த நல்ல செய்திகளும் தங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த காலம் முழுவதும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இந்த கால துவக்கம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதனால நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாகத்தாங்க செய்யும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மற்றபடி பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உடனே வெற்றி கிடைக்காது. இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிய எந்தவித அச்சப்பாடும் கிடையாது. அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு இருக்காது. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம். வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சலசலப்பு கூடவே கூடாதுங்க. விட்டு கொடுத்து நடக்க பாருங்க. இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும். வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைய செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு.
அதே போல் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தோள் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிற்பீங்க. மன நிறைவு பெறுவீங்க. இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புது மனிதர்களை சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி இந்த காலம் முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து 4 பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெறப்போகிறீங்க. தலைகணம் ஒருபோதும் எட்டி பார்க்க கூடாது. உயர்ந்த பொறுப்புகளை கையில் வாங்கும்போது பணிவு அடக்கம் மிக மிக தேவைங்க. அதை நீங்க நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். வீட்டில் உறவினர்களால் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வெட்டு கொடுத்து நடக்கிறது நல்லது. வாங்கிய கடனை அடைக்க உண்டான வழியை தேடுவீங்க. இல்லை அப்படின்னா அதுவும் சில சங்கடங்களை உண்டு பண்ணிடலாம். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படுங்க. பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை. அவர்களால் பண உதவி கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க. கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க. எதிர்பார்த்த பணமும் சேர வாய்ப்புகளும் இருக்கு. திறமைகள் அதிகரிக்கும். தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் பிறக்குங்க. இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும்.
எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். இதனால் பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க. சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சு காரணமாக பல்வேறு நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீண் பேச்சுக்களை குறைக்கிறதன் மூலமா குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆதரவு உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளுக்கு செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுறது நல்லது. பெண்கள் சாதுரியமான பேச்சின் மூலமா சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல தொழில் வியாபாரம் மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் தங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகும். வாகனங்கள் மூலமாக லாபங்களும் கிடைக்க பெறுவீங்க. சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க.